Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா project 3 ஓட continuation தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் and இது வந்து part 3 வீடியோ and part 1 and part 2 யாராச்சும் பார்க்கல அப்படினா மறக்காம போய் அதை பாத்துருங்க. and இப்போ நம்ம வந்து நம்பர் 12 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 11 வரைக்கும் நம்ம வந்து part 1 and part 2 ல வந்து நம்ம போட்டுருக்கோம். ஸோ யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யார் இது பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவரஞ்சனி சிஸ்டரோடையது. அவங்களது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்லீவ், பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்கோட அவுட்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா சுகர் பீட்ஸ் வந்து ஈவனாக இல்லை, அதாவது ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து வரல. அதோட ஷேப் வந்து உங்களுக்கு நெளியாக இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து ஒரு 3 or 4 பீட்ஸ்க்கு மேலே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். ரெண்டு சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் மட்டும்தான் ஷேப் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து லோட் ஸ்டிச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்து போட்டிருக்கீங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்டுமே வந்து எந்த ஒரு பிசரும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒர்க் வந்து சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபுல் டிசைன், அதாவது நெக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிசைன் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் புட்டாஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து போடும்போது குட்டி குட்டியாக புட்டாஸ் வந்து நீங்கள் வந்து பிங்க்லேயோ இல்லை இந்த உங்களுக்கு வந்து அதில் கான்ட்ராஸ்ட் கலர் எது இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து புட்டாஸ் போடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமா சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணின ப்ளவுஸ். இதில் வந்து அவங்க நெக் அவுட்லைன் வந்து பீட்ஸ்லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட். அதுக்கப்புறமா கொஞ்சம் பீட் ஒர்க் ஏதோ அதுக்கு அடுத்தது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட்டு ஃபோட்டோவில் கிளியராக தெரியல. பட் இது சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. பிகினர்ஸ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸை கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லைன் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின், அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி இதே பேட்டர்னை வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவோட பார்டருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு ஏதாச்சும் வந்து ஒரு ஒன் சைடு மட்டும் ஏதோ ஒரு ஃப்ளவர் நம்ம குயிக்காக பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியாது. இதில் ஏதாவது வந்து ஒரு ஃப்ளவரோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சைடில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். அண்ட் நம்ம வந்து ஓன் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போதுமே இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்டுமே கொடுக்கறது. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து போடும்போது அதோட அவுட்லுக் வந்து நல்லா வரும். ஸோ இதில் வந்து சைடில் ஒரு ஃப்ளவரோ இல்லை ஏதோ ஒரு டிசைன் ஒன்று போட்டிருந்தா இதோட டிசைன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சஜிச்சா சிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. அண்டு இவங்களது வந்து நெக்கில் வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் சேம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் சேம் கலர் வந்து யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரே ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அது தெரியாது. ஒரு டிசைன் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா டிசைன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மூணுத்துக்குமே டிசைன் மட்டும் ஒரே மாதிரி இருந்தால் போதாது. கலர் செலெக்ஷனுமே இப்போ நம்ம நெக்கில் வந்து ஒரு லீஃப்க்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்லீவுக்கும் ஆகட்டும் ஃப்ரண்ட் நெக் ஆகட்டும் நம்ம ஒரே கலர் தான் கொடுக்கணும். நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு 4-5 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி 4-5 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்லீவுக்கு ஒரு மாதிரி அண்ட் பேக் நெக்குக்கு ஒரு மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்காது அண்ட் செட் ஆகாது. பட் டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து
அப்படியே அவங்களுடைய சாரியில் என்ன டிசைன் இருக்கோ அதை வந்து அப்படியே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரியில் பாருங்கள், உங்களுக்கு மேலே வந்து சாரீ வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டிசைனை தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸ்லீவுக்கு. அண்ட் பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து அவங்களுக்கு சாரியில் வந்து அந்த டிசைன் ஏதோ இருக்குது. ஸோ அந்த டிசைனு அந்த சாரியில் டிசைன் இருக்குது, பட் அது பல்லுவா இல்லை எந்த இடம் தெரியல. ஸோ அந்த டிசைனை வந்து அவங்களோட பேக் நெக்குக்கு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே மாதிரி மோட்டிஃபை ரேண்டமாக அங்கங்கே போடுறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருப்போம், பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரியே ஒரு 5-6க்கு மேலே போடணும். ஸோ டைம் கொஞ்சமே அதிகமாக எடுக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து அதை நல்லா ட்ரை பண்ணி நல்லா நீட்டாக அழகாக போட்டிருக்கீங்க. அண்டு சாரீக்கு மேட்சிங்காக டிசைன் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். பட் ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. நீங்கள் ஸ்லீவுக்குமே வந்து நெக்குக்கு போட்டிருக்கக்கூடிய டிசைனையே வந்து போட்டிருந்துருக்கலாம். பட் ஸ்லீவ் மட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து பேக் நெக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்பவே நீங்கள் வந்து டைம் எடுத்து ரொம்ப பொறுமையாக அதை வந்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் சாரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு நீங்கள் இதுக்கு வந்து இன்னும் த்ரெட் ஒர்க்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா அண்டு சேம் ஒரே போலவே இருந்திருக்கும். பட் இது வந்து கிராண்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அனிதா சிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் சேம் கொடி டிசைன் தான் இது. வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, பட் கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அண்ட் அந்த லீஃப்க்கு மட்டும் கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர், நீங்கள் ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பட் பேக்ரவுண்டு க்ரீன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அது நல்லா எடுப்பாக தெரியுது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து இதே தான் கண்டினியூ ஆகும். அண்டு ஐ திங்க் ஸ்லீவுக்கும் வந்து இதே தான் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் புட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. அண்டு ஷோல்டர் சைட்லலாம் புட்டாஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த கீழே மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. புட்டாஸ்னால் நீங்கள் வந்து ஸ்லீவ் ஆம்ஹோல் கிட்ட, அதாவது அந்த ஆம்ஹோலோட சைடில் ஷோல்டர் அண்ட் ஆம்ஹோல் அந்த இதெல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல அண்ட் பாடி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து புட்டாஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இவ்வளோ நெருக்கமாக கொடுக்கலனாலும் ரேண்டமாக அங்கங்கே வந்து சும்மா கொடுத்துக்கோங்க. அண்டு கொஞ்சம் மல்டி கலர்ஸ், அதாவது நீங்கள் ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி புட்டாஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜெபன்ஷியா, இவங்க வந்து நல்ல ஒரு திக்கான நெக் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் சைடு வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்தக்கூடிய மேங்கோஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சென்டரில் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அது சாட்டின் ஸ்டிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அண்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஒன் சைடில் வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து போட்டிருக்காங்க. அந்த மேங்கோ டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா க்ரீன் கலர் சுகர் பீட்ஸை வச்சு லோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் கோல்டு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துட்டு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டாங்க. அண்டு டியூப் பீட்ஸ்லேயே கொஞ்சம் வேறு டைப் பீட்ஸை வச்சு அவங்க அவுட்டரில் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபுல் நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்டு சென்டரில் வந்து அவங்க வந்து சுகர் பீட்ஸில் வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் லோட் ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு நெக் வந்து ஒரு ஃபுல் நெக்கும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைனும் வந்து உங்களுக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு சுகர் பீட்ஸில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னாலே கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ணணும், ஏன்னா அதுக்கு டைம் ரொம்பவே ஆகும். பட் அதை வந்து பொறுமையாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து ஓவராலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப கவரேஜாக இருக்குது டிசைன், அதாவது உங்களுக்கு நெக் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். அண்டு இன்னொரு மேங்கோ டிசைனில் பார்த்திங்கன்னா லோட் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து அந்த
தேன்கூடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலம்பரசி அவங்களும் வந்து ஒரு ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது. அண்டு ரேண்டம் கட் ஒர்க்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு லீவ்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து இருக்கும் இந்த ஒர்க். ஒரு 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ்க்கு பக்கமாக அவங்க வந்து இந்த நெக்கை சுற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு இப்போ நீங்கள் வந்து நெக்குக்கு வந்து ரேண்டம் கட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு 2 ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு 3 ஸ்டிச்சாக வந்து கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. கட் ஒர்க்குக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த இடத்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக அந்த மைன்யூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நீடில் வச்சு டேர்ன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை வந்து நம்ம பண்ணலாம். பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது ஒன்று மட்டும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா போதும். அண்டு ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸோட சென்டர்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹைலைட்டிங்காக இருக்குது அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கீதா சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சுடிதாரில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்கை சுற்றி வந்து ஃபுல்லாக பீட் ஒர்க் வச்சுட்டு அண்ட் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரி மிரர் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ரா சில்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆரி ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து சுடி வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ்லேயும் சொல்கிறேன். அண்ட் கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து நான் வந்து போஸ்ட் போட்டுடுறேன். அண்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் நிறைய பேரோட ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிட்ஸ் டு கேர்ள்ஸ் டிசைனர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ராக் வீடியோஸ் எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம்.